ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பொதுவா ஜெயிக்க முடியாதவங்க தன்னுடைய தோல்வியை தாங்களே ஏத்துக்கிறத விட அந்த தோல்வியை சிலதுக்கு மேல போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகி போறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பா திரைத்துறையில ஜெயிக்க முடியாததுக்கெல்லாம் நம்ம சொல்ற காரணம், நம்ம இன்னாருடைய பையனா இல்லை, நமக்கு இவங்களுடைய சிபாரிசு இல்லை, நம்ம இந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து வரல, இப்படியெல்லாம் சொல்றது வழக்கம். ஆனா வேடிக்கை என்னன்னா, நம்முடைய தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்ச பல பேர் இந்த எந்த பின்னணியும் இல்லாம வந்து தங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் மட்டுமே மூலதனமா வச்சு ஜெயிச்சவங்க தான். அப்படியான வரிசையில இமயமா இயக்குனர் இமயமா இருக்கிறவர் தான் நம்முடைய பாரதி ராஜா. தேனி மாவட்டம் அல்லி நகரத்துல சின்னசாமிங்கிற ஒரு சாதாரண ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய முகமாக இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்கிற பெரிய இடத்துக்கு உயர்ந்தார். எல்லார மாதிரி தான் குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றணும்னு ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு சாதாரண வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு உள்ள இருந்த அந்த கலை தாகம் அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவருக்கு அந்த விருப்பத்தை கொடுக்கல. மேடைகளில் சின்ன சின்ன வேஷம் போடுறது, மேடைகளுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு தன்னுடைய கலை தாகத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தவருக்கு சினிமா தான் தன்னுடைய குறிக்கோள்னு நினைச்சார். தன்னுடைய கிராமத்தை விட்டு ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சென்னையில் வந்து இறங்கும் போது அவர் மட்டும்தான் வந்து இறங்கினார். அவரோட பெரிய பணபலமோ படைபலமோ சிபாரிசுகளோ இவர் தெரிஞ்சவர் அவர் தெரிஞ்சவர்னு எதுவுமே இல்லாமல், கையில் காசு இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இந்த சென்னையில் அவர் திரிந்த இடங்கள் எவ்வளவுங்கிறத அவர் பல பேட்டிகளில் சொல்லியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக அங்கங்கே சில பேரை பிடிச்சி சினிமாவுக்குள்ள எப்படியாவது உள்ள வரணும்னு முயற்சி பண்ணி சில தயாரிப்பாளர்கள் அறிமுகமாகி தன்னுடைய கதையெல்லாம் போய் சொல்லும் போதெல்லாம் எல்லா தயாரிப்பாளர்களும் சொன்ன ஒரே விஷயம், இதெல்லாம் ஓடாதியா, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை நம்பியா படம் எடுக்கிறதுன்னு எல்லாரும் அவரை நிராகரிச்ச போது 1977 அவருக்கு முதல்ல ஒரு முதல் படத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்க எல்லாருக்கும் தெரியும், 16 வயது நிலை அப்படிங்கிற படம். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு 4க்கு 4 சுவருக்குள்ள செட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த தமிழ் சினிமாவை கூட்டு போய் களத்துமேடு, வயக்காடு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புன்னு கிராமங்களுக்குள்ள கொண்டு போய் கேமராக்களை விட்ட ஒரு பெரிய பெருமை பாரதி ராஜாக்கு தான் வரும். பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு இருந்த தமிழ் சினிமாவை மாத்தி மயில், பரட்டை இந்த மாதிரியான ரொம்ப கிராமங்கள்ல இருக்கிற சாதாரண மக்களின் முகங்களை கொண்டு வந்து காமிச்சார். இன்னைக்கெல்லாம் இந்த நடிகை இருந்தாதான் இந்த படம் ஓடும், இந்த நடிகை ஒரு பாட்டுக்கு ஆடினாலே போதும் இந்த படம் கொஞ்சம் ஜெயிச்சிருன்ற அந்த மாதிரியான சூழல் நம்ம இருக்கும்போது இன்றைக்கு மிகப்பெரிய நட்சத்திர நடிகைகளா இருக்கிற அத்தனை பேரையும் முதலாக திரையில் காண்பித்த பெருமை பாரதி ராஜாக்கு தான் உண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படம் ஜெயிக்கணும்னா இந்த பாட்டு வச்சாதான் ஜெயிக்க முடியும், இந்த ஆக்டர் நடிச்சாதான் ஜெயிக்க முடியும், இப்படி இருந்தாதான் அது ஜெயிக்க முடியுங்கிறத மாத்தி என் முயற்சி என் திறமை யாரை வேணாலும் என்னுடைய கேமராக்கு முன்னாடி கொண்டு வந்து என் இயக்கத்துல ஜெயிக்க வைப்பேன்னு தமிழ் சினிமாவினுடைய அசைக்க முடியாத ஒரு பெரிய நட்சத்திரமாக நம்முடைய பாரதி ராஜா வந்தார். அவர் இந்த திரைக்கு கொடுத்த படங்கள் சிகப்பு ரோஜாக்கள், அதுக்கு பிறகு வந்த முதல் மரியாதை, இந்த மாதிரியான பல படங்கள், கிழக்கே போகும் ரயில், இந்த திரைப்படங்கள் எல்லாம் இதுக்கு பிறகு இப்படி ஒரு படங்களை உருவாக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சிகளை தன்னுடைய படங்கள்ல கொடுத்தது பாரதி ராஜா. 6 தேசிய விருதுகள், அதற்கு மேல் எத்தனையோ திரையுலக விருதுகளை வாங்கி இன்னைக்கு கேமராக்கள் தமிழ் சினிமாவை செட்டை விட்டுட்டு வெளியே போய் நாடு நகரம்னு ஒரு பெரிய விசாலம் அடைஞ்சிருக்குன்னா முதல்ல இந்த கேமராக்களை செட்டுக்குள்ள இருந்து விடுதலை ஆக்கி பம்பு செட்டுகளை நோக்கியும் வயக்காடுகளை நோக்கியும் கள்ளிக்காடுகளை நோக்கியும் கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய பாரதி ராஜாவுக்கு உண்டு என்றால் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பெரிய பாடம், ஒரு பெரிய முயற்சி இருந்தால் எதை வேண்டுமானாலும் நீங்கள் புரட்டி போடலாம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சான்று.